உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அட்லி இயக்கத்தில் தளபதி விஜய் தனது 63வது படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தின் அப்டேட்கள் அடிக்கடி வெளிவந்து கொண்டேதான் இருக்கு. சமீபத்துல வெளியான ஒரு தகவல் தளபதி ரசிகர்களை கொண்டாட வைத்ததுன்னு சொல்லலாம். அதாவது வெளி மாநிலங்களில் ஷூட்டிங் நடத்த வேண்டாம், உள்ளூரிலேயே ஷூட்டிங் நடத்தினால் இங்க இருக்கும் எல்லோருக்கும் வேலை கிடைக்கும் என தளபதி விஜய் முடிவு செய்தது எல்லோருமே பிரமித்து போனாங்க. இங்க இருப்பவர்களை உண்மையாக நேசிப்பதால தளபதி விஜய் இந்த முடிவை எடுத்திருக்காரு. இவர் நடிப்பில் வெளிவந்த படங்களில் எல்லாமே இங்கு சுற்றியுள்ள பகுதிகளில் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. சில காட்சிகள் மட்டுமே தேவை என்றால் வெளிநாட்டில் சென்று எடுத்துட்டு வராங்க. இவருடைய படங்கள் மிகப்பெரிய பட்ஜெட்ல உருவாகும் படமா இருக்கு. இந்த வருடத்தில் வெளியாகும் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய பட்ஜெட் படம் தளபதி 63. அப்படி இருக்க இந்த படத்தை உள்ளூரில் ஷூட்டிங் எடுக்க சொன்னது படக்குழுவையும் இங்க இருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. இதனால் இவரின் மீதான மதிப்பு இன்னும் அதிகரித்து கொண்டேதான் போகுது. ஷூட்டிங் நடப்பதை காண ரசிகர்கள் கூட்டம் கூட்டமாக அந்த இடத்திற்கு வந்துடுறாங்க. அந்த வீடியோக்கள் அடிக்கடி வெளியாகி சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்கு. இவரும் அனைத்து ரசிகர்களையும் பார்த்து கையசைச்சுட்டு தான் போறாரு. அந்த வீடியோவும் வைரல் ஆகிட்டு இருக்கு. இரவு நேரத்தில் கூட தன் ரசிகர்களை பார்த்து கையசைக்கிறாரு. படப்பிடிப்பில் சிறிது இடைவெளி விடப்பட்டது. அந்த இடைவெளியில் வெளிநாடு சென்று தன் மகனை பார்த்துவிட்டு சென்னை திரும்பியிருக்காரு. சென்னையை சுற்றி சில இடங்களில் மிகப்பெரிய அரங்குகள் அமைக்கப்பட்டு ஷூட்டிங் நடக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த படத்தை மிக பிரம்மாண்டமாகவும் வித்தியாசமாக கொடுக்க ஒவ்வொரு காட்சியையும் செதுக்கிட்டு வராராம் அட்லி. இவர் ஒரு ஃப்ரேம் கூட தப்பாக இருந்துவிடக் கூடாது என்று அனைத்தையும் உன்னிப்பாக கவனித்து எடுத்துட்டு வராராம். அந்த அளவிற்கு ஒவ்வொரு காட்சியையும் மெனக்கெட்டு இருக்காரு அட்லி. மெர்சலை தொடர்ந்து இந்த கூட்டணி அமையறதால அதை விட பிரம்மாண்டமான வெற்றி தரும் என ரசிகர்கள் ஆவலா இருக்காங்க. தற்போது அனைவரின் எதிர்பார்ப்பும் படத்தின் டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் தான். இதற்கான எதிர்பார்ப்புகள் சமூக வலைதளங்கள்ல பார்த்தாலே தெரியும். பல ரசிகர்களும் ஆர்வமாக உள்ளதால பல போஸ்டர்கள் உருவாகிட்டு இருக்கு. அந்த போஸ்டர்கள் சமூக வலைதளங்கள பரவிட்டு இருக்கு. ஏற்கனவே வெறித்தனம், மைக்கேல், சிஎம், அதக்களம் போன்ற டைட்டில்கள் பரவிட்டு இருக்கு. அட்லி எந்த டைட்டில் வைத்திருக்கிறார் என்பது இதுவரை வெளியாகல. படக்குழு மிகவும் பாதுகாத்து வச்சிருக்காங்க. இதன் அறிவிப்பு ஏப்ரல் 14ஆம் தேதி ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டைட்டில் வெளியாகும் என தகவல் பரவிட்டு வருது. விஜய் முதன்முறையாக கூட்டணி அமைத்த படம் தெரி. இந்த படம் வெளியானது ஏப்ரல் 14ஆம் தேதி என்பதும் குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் இந்த படத்தின் தயாரிப்பாளர் தளபதி 63 மிக விரைவில் வெளியாகும் என ட்வீட் செஞ்சிருந்தாங்க. அதே போல இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை கத்தி போஸ்டரை போல சிறப்பாக வெளிவரும் என்று அறிவிச்சிருந்தாங்க. இவரின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்கள் ட்விட்டரிலும் சமூக வலைதளங்களிலும் பல சாதனைகள் படைச்சிருக்கு. அதே போல தளபதி விஜயின் ட்விட்டர் அக்கவுண்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடும் போது மட்டுமே ஆக்டிவாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் போடும் ஒரு ட்வீட்டிற்கே இந்திய அளவில் அதிகம் பார்க்கப்பட்ட ட்விட்டர் அக்கவுண்டாக மாறி இருக்கு. கடந்த வருடங்களில் தளபதி விஜய் தான் இந்திய அளவுல 4வது இடத்தை பிடிச்சிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. போன வருடம் இவர் 3 ட்வீட்களை மட்டுமே போட்டிருந்தாரு. தளபதி விஜயின் கெட்டப் எப்படி இருக்கும் என்று யாருக்குமே தெரியல. அந்த அளவிற்கு படக்குழு பாதுகாத்துட்டு வராங்க. இவர் விளையாட்டு பயிற்சியாளராக இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கு. அதனால் இவர் விளையாட்டு வீரனாக இருக்கும் கெட்டப் ஃபர்ஸ்ட் லுக்கில் வெளியாக வாய்ப்பு இருக்கு.